ஹலோ மை டியர் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு காமன் மேன் பிக்சர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலோட முதல் சினிமா அப்டேட் செம்ம ஃபயரான வைப்ல உங்ககிட்ட ஷேர் பண்ண வரேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் தான், அப்பதான் டெய்லி அப்டேட் மிஸ் ஆகாம இருக்கும். ஓகே, இப்போ ஸ்ட்ரீட்டா மேட்டருக்கு வரேன். மை3 மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிப்புல நடிகர் அஜித் நடிச்ச குட் பேட் அக்லி திரைப்படம் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல ரிலீஸ் ஆச்சு. அது தலையோட ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவும் வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த படத்துல தன்னோட இசையில ஏற்கனவே வேற படங்கள வெளியான இளமை இதோ இதோ, ஒத்த ரூபாயம் தாரேன், என் ஜோடி மஞ்சக்குருவி, இந்த பாட்டையெல்லாம் அனுமதியே இல்லாம பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லி இசைஞானி இளையராஜா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். அந்த மனுல அனுமதியே இல்லாம பயன்படுத்தின பாட்டையெல்லாம் படத்துல இருந்து நீக்கணும், அது மட்டும் இல்லாம ரூபாய் 5 கோடி நஷ்டஈடா வழங்கணும் அப்படின்னு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. இதுக்கு பட தயாரிப்பு நிறுவனம் சட்டப்பூர்வமான உரிமையாளர்கிட்ட இருந்து பாடல்களை பயன்படுத்த அனுமதி வாங்கிட்டதா சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த உரிமையாளர் யார் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. இந்த நிலையில படத்துல இருக்க தன்னுடைய பாடல்களை பயன்படுத்த தடை விதிக்கணும் அண்ட் உரிய நஷ்டஈடு வழங்கணும் அப்படின்னு உத்தரவிட சொல்லி நம்மளுடைய இளையராஜா தரப்புல அவங்க நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. படத்துல இடம்பெற்ற பாடல்களை ஒழுங்கான உரிமையை பெறாததுனால இந்த பாடல்களை எல்லாம் நீக்க போறதாகவும், மேலும் இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து கூட நீக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தட்ஸ் டுடே கோலிவுட் பாஸ் அப்டேட். இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடலாம். அண்ட் நாளைக்கும் இதே மாதிரியான ஃப்ரெஷ்ஷான சினிமா அப்டேட்டோட நான் உங்களுக்காக வரேன். அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை நெட்டிசன்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.